குட் மார்னிங். இந்த வீடியோ எல்என்எஸ் ஐஎஃப்எஸோட ஒரு வீடியோ தான். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இது பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து ஜனவரி 31 அன்னைக்கு அவங்க வெளியிட்ட ஒரு செய்தியை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதனோட அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கேஸ்லேயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லாததால் நிறைய வீடியோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணுறது. இது ரீசண்டாக அவங்க கடைசியாக அப்லோட் பண்ண ஒரு செய்தி, அதை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 31 அன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்என்எஸ் ஐஎஃப்எஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து கிடைக்கும் வருமானத்தில் 6% முதல் 10% வரை மாதாந்திர வட்டி தருவதாக பொய் வாக்குறுதி கொடுத்து பொது மக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்று உறுதியளித்தபடி திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக திரு குமார் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிறுவனம் 6 மற்றும் இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் 19 நபர்கள் மீது 4 ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2022 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவ்வழக்கில் இதுவரை 5046 முதலீட்டாளர்களிடமிருந்து புகார் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதன் இழப்பீட்டுத் தொகை சுமார் 800 கோடியாகும். இவ்வழக்கில் இறுதி அறிக்கை நவம்பர் 8, 2022 அன்று தாக்கல் செய்யப்பட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கேஸோட நம்பர் சிசி நம்பர் 07/2022 அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுமக்களின் 800 கோடி மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகையை திருப்பி செலுத்துவதற்காக EOW தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் விவரங்கள் பின்வருமாறு: இதுவரை 272 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 35 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் 1.16 crore ரொக்கம், 705 கிராம் தங்க நகைகள், 40 லட்சம் மதிப்புள்ள 109 கிராம் வெள்ளி, 5.9 crore மதிப்புள்ள 26 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 5 2 சக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் நிறுவனங்களின் 121.6 கோடி மதிப்புள்ள 791 வங்கிக் கணக்குகள் மற்றும் 3 பங்குகள் முடக்கப்பட்டுள்ளன. இதுவரை 143 கோடி மதிப்புள்ள 748 அசையா சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்ய அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களில் 114.75 கோடி மற்றும் 4.43 crore மதிப்புள்ள 51 மோசடி சொத்துக்களுக்கு TNPID நிறுவனத்தில் OA தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 25 நபர்களில் 6 நிறுவனங்கள் மற்றும் 19 நபர்கள் ஆவர். இவர்களில் 10 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட எதிரி ஜெகநாதன் பிணையில் வெளிவந்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் ரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டு அவர் 2024 மார்ச் மந்திலிருந்து TNPID நீதிமன்றத்தில் சரணடைந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் இருப்பிடம், அவர்களது உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளின் விவரங்களை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளான மோகன் பாபு, லக்ஷ்மி நாராயணன், வேத நாராயணன் மற்றும் ஜனார்த்தனன் ஆகியோர் துபாய் தப்பி சென்றது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது. வெளிநாடு தப்பி சென்ற 4 எதிராக இன்டர்போல் மூலம் 2023 ஜூன் மந்த் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் துபாயிலிருந்து லண்டனுக்கு தப்பி சென்றது தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்பட்ட A10 ஜனார்த்தனனுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் மற்றும் மாநில அரசு மூலம் புதுதில்லி
வெளியுறவு அமைச்சகத்தில் நாடு கடத்தல் 2024 பிப்ரவரி அன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் 2025 1 அன்று குற்றம் சாட்டப்பட்டவர் லண்டனில் இருந்து பாங்காக்கிற்கு பயணம் செய்தபோது பாங்காக் விமான நிலைய அதிகாரிகள் அவரை லுக் அவுட் நோட்டீஸ் மற்றும் ரெட் கார்னர் நோட்டீஸ் அடிப்படையில் தடுத்து நிறுத்தினர். உடனடியாக குற்றம் சாட்டப்பட்டவர் கொல்கத்தா விமான நிலையத்திற்கு விமானம் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டார். கொல்கத்தா விமான நிலையத்தின் குடியேற்ற அதிகாரிகள் குற்றம் சாட்டப்பட்ட A10 ஜனார்தனனை கொல்கத்தாவில் வடக்கு பகுதியில் உள்ள NSCBI காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் ஜனார்தனனை கொல்கத்தாவில் பாரக்பூர் கூடுதல் தலைமை நீதித்துறை நடுவரிடம் ஒப்படைத்து தமிழக தலைமையகத்தின் பொருளாதார குற்றப்பிரிவிற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் புலனாய்வு அதிகாரி டில்லி பாபு, DSP, EOW மற்றும் அவரது குழுவினர் கொல்கத்தாவின் பாரக்பூர் கூடுதல் தலைமை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றத்திற்கு சென்று டிரான்சிட் வாரண்ட் பெற்று சென்னை தலைமையகத்தில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவிற்கு விமானம் மூலம் அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர் சென்னை TNPID சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் குற்றம் சாட்டப்பட்டவர் 2025 ஜான்வரி 30ஆம் தேதி அவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அப்படின்ற மாதிரி கடைசியாக பொருளாதார குற்றப்பிரிவிலிருந்து ஒரு செய்தியை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுதான் இதனோட இந்த IFS பற்றின லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.